இப்போ நம்ம இன்னைக்கு தினம் நம்ம என்னத்தை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் உண்டாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போது வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை தீரவே தீராது. அப்போ இந்த பணத்துக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், கடன் தொல்லை தீராது. இதுக்கு இவங்க பல பல மந்திரவாதிகள் அன்னைக்கு தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ணி வாழ்நாளை வீணடிச்சிட்ருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இலுப்பை எண்ணெய் வாங்கணும். இந்த இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீ வாங்கிட்டு சுத்தமான நாட்டு பசுமாட்டோட நெய் வாங்கணும். சுத்தமான நாட்டு பசுமாட்டோட நெய் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னா பாலை வாங்கி நீங்களே உரை ஊற்றி அதை வந்து சிலுப்பி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி அதை நெய் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் சம அளவு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இழுப்பு எண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்தீங்கன்னா நம்ம பசு நெய் வந்து ஒரு 1/4 லிட்டர். இந்த ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு ஒன்றா கலந்து ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. கலந்தாலே கலந்துடும். அதுக்கப்புறம் பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. விளக்கு வந்து வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வாங்க. வெள்ளி விளக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வாங்கினா போதும், ரொம்ப பெருசு தேவையில்லை. சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லட்சுமி விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த லட்சுமி விளக்கு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை வச்சு சாதாரணமாக திரி போட்டாலும் சரி, இல்லை தாமரை தண்டு திரினா ரொம்ப நல்லது. இந்த தாமரை தண்டு திரிங்கிறது நாடு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த தாமரை தண்டு திரி கேட்டால் இந்த மாதிரி தாமரை தண்டு திரி வேணும்னு கேளுங்க, நாடு மருந்துகள் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இந்த எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் காலையில் சாயந்தரம் 2 நேரம் விளக்கரிச்சிட்டு வரணும். இந்த விளக்கரிச்சிட்டு வந்தாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாகும். உங்கள் வேலைகள்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகி உங்கள் வேலையெல்லாம் நல்ல ஒரு வேலை அமையும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். இதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் கண்ட இடங்களில் போய் பணத்தை விரயம் பண்ணி உங்கள் வாழ்நாளையும் வீணாக்க வேண்டாம். இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துட்டு வந்தாலே போதுமானது. இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெள்ளி விளக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக காசு ஆகும். ஆனால் இந்த நமக்கு இந்த இலுப்பை எண்ணெயோ அல்லது பசு நெய்யோ வந்து அவ்வளோ பணம் அதிகமாக வராது, குறைவு தான். அதனால் இதை வாங்கி அனைவரும் செய்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல மடங்கு செல்வத்தோடு உயருங்கன்னு சொல்லி விடைபெறுங்க. நன்றி.